பருத்திப்பட்டு மெக்டோனல்ஸ்க்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம் சாப்பிட்றதுக்காக. ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணோம். 1/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்தது. பர்கரும் 2 விங்ஸ் வாங்கினோம், சிக்கன் விங்ஸ் வாங்கினோம். சிக்கன் விங்ஸ் எதுவும் வரல, பர்கர் மட்டும் தான் வந்தது. அதுவும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தது. அது குழந்தைங்களும் நானும் சாப்பிட்டோம். பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா அந்த பர்கரில் ஃபுல்லாக புழு. அந்த புழுவை பார்த்துட்டு குழந்தைங்க ஒரே வாமிட்டு துப்பிட்டாளுங்க. போய் துப்பிட்டு வாமிட் பண்ணிட்டாளுங்க. சரி, நான் அதை கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு கேட்குறேன், இங்கே யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு கேட்குறேன். பண்ணவங்களையும் வர வைக்கல. அதே மாதிரி யார் மேனேஜ்மெண்ட்டுன்னு கேட்டேன். மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்கள வர சொல்லுங்கள், நான் பேசணும்னு சொன்னேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி அவர் லீவு, இன்றைக்கி வரல அப்படின்னாங்க. வரலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் ஹஸ்பண்ட் கால் பண்ணி அவரை வர வச்சு நான் பேசும்போது 1 மணி நேரம் கழிச்சு அந்த பர்சன் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் என்ன எதுன்னு கேட்டுட்டு, இல்லை நீங்கள் வந்து கிச்சனை செக் பண்ணுங்கள், அதை செக் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களை வச்சுட்டே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறோன்றாங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கேட்கல. குழந்தைங்க சாப்பிட்டு குழந்தைங்க வாமிட் பண்ணிட்டாங்க. அத்தனை பேர் சாப்பிட்றாங்க. எவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அவ்வளோ புழு சார். காசு கொடுத்து தான் நாங்கள் பே பண்ணோம். 700 கிட்ட நான் பே பண்ணியிருக்கேன். பில் இருக்குது, மெக்டோனல்ஸ் பில் இருக்குது. 700 கிட்ட பே பண்ணியிருக்கு. அவ்வளோ 4-5 புழு அப்படியே நெளிது, பெரிய புழு நெளியுது. வீட்டை எடுத்துட்டா குழந்தை. எங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த மெக்டோனல்ஸ் தான் காரணம். பருத்திப்பட்டில் இருக்க மெக்டோனல்ஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணது. நாங்கள் நம்பி தான் வந்தோம், நல்ல ஃபுட்டு கொடுப்பாங்க நம்பி தான் வந்தோம். ஆனால் இப்படி பண்ணுறாங்க. அவ்வளோ புழு சார். கேட்டால் இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. போலீஸ் வந்திருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது சார். குழந்தைங்கன்னா எல்லா குழந்தைங்களும் தானே. ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, குழந்தைங்களுக்கு ஏதாவது சஃபர் ஆச்சு, குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பு சொல்லுங்க. அவங்க அந்த அளவுக்கு எதுவும் பதில் சொல்ற மாதிரி இல்லை சார். எங்களோட அதுதான், நீங்கள் என்ன உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.